தஞ்சாவூர்ல ஒரு தனி வீடுங்க. அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல தனி வீடு. கீழே மெயின் ஹாலுக்கு பக்கத்துல 2 ரூம் இருக்குமாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 ரூம் இருக்குமாங்க. அந்த 2 ரூமுக்கு போகணும்னா அந்த வீட்டுக்கு வெளியே மெயின் டோருக்கு வெளியே ஸ்டெப்ஸ் போகுமா, அது மேல ஏறி தான் போகணுமாங்க. நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு கற்குவேல்ராஜ். திடீர்னு அலறி அடிச்சு எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சவரு அவரோட லெஃப்ட் ஹேண்ட பிடிச்சுக்கிட்டு கத்துறாரு. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஆட்கள் பதறி வரணுமா இல்லையா? இது ஒரு கூட்டு குடும்பம். மேல இவர் மட்டும் தான் இருக்கிறாரு அந்த ரூம்ல. கீழே தான் இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கீழே ரூம்ல இருக்கிறாங்க. ஆனால் யாருமே மேல வரல. அப்பதான் கற்குவேல்ராஜுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ரூம்ல இவர் கத்துனாலோ அழுதாலோ அந்த விஷயம் இந்த ரூமை தாண்டி வெளியே இருக்கிற யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. இப்போ வலிக்கிற இடத்த கையை எடுத்து பார்த்தா 3 கோடு விழுந்திருக்குது. லைக் இப்ப நம்ம ஒருத்தரோட கையை பிடிச்சி இப்படி சொரணும்னு வச்சுக்கோங்களேன், லைட்டா அந்த வெள்ளைக்கோடு மாதிரி விழுகும். நகத்தை வச்சு சொரணும்னா ஒரு வெள்ளைக்கோடு விழுகும் இல்லையா? அதே மாதிரி 3 கோடு விழுந்திருக்குது. இவரோட ரூம்ல இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வேற யாருமே கிடையாது. இந்த கீறல் இவரோட கையில எப்படி வந்துச்சு? லைட்டா கீர்னா அந்த பெயின் அந்த செகண்டோட போயிடும். இந்த வலி போகவே இல்லையாங்க. ஹெவி பெயின்ல தான் அவர் அலறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு முழுக்க கற்குவேல்ராஜுக்கு தூக்கமே வரலங்க. எப்படி தூக்கம் வரும்? நம்மளோட வீட்டுல நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நம்மளால தூங்க முடியுமா? யாரு இந்த கற்குவேல்ராஜ்? தஞ்சாவூர்ல இந்த தனி வீட்டுல அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு? இத பத்தின ஒரு உண்மை தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஆராதனாங்க. ஆராதனா டெவில்ஸ் கிச்சனோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாங்க. அவங்க இந்த ஷோ ஆரம்பிச்சதுலேருந்தே ஏலகிரி பேய் வீடுல இருந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டில் நம்ம அண்ணா நகர் பேய் வீடு வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்துருக்குறாங்க. எல்லா ஸ்டோரியுமே அவங்க காரில் போகும்போதெல்லாம் கேட்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் நம்மளோட ஷோவை பற்றி சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் கற்குவேல்ராஜ். இந்த கற்குவேல்ராஜுங்கிறவர் கொஞ்சம் கெத்தான ஆளாங்க. அதாவது பயப்படவே மாட்டாராம். எங்கே சண்டைன்னா கூட அவர் தான் ஆளாக போய் நிற்பாராம். அது போக அவங்க ஏரியாலேயே கொஞ்சம் ஒரு பெரிய கைம்பாங்க இல்லையா, ஐ மீன் எதுக்கும் பயப்படாமல் ஒரு மாதிரி நல்லா தௌலத்தாக சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க, சுருக்கமாக சொல்லணும்னா அந்த மாதிரியான ஒரு பர்சனாங்க. ஆனால் அவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குது. அது ஆராதனாவுக்கும் தெரியும். ஏன்னா இந்த கதையில் ஆராதனாவுமே உள்ளே இருக்கிறாங்க. அவரோட அந்த ட்ராவலில் அந்த உண்மை சம்பவத்தில் இவங்களுமே ட்ராவல் பண்ணியிருக்கிறனால இந்த சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ண சொல்லி கற்குவேல்ராஜ் சொல்லியிருக்கிறாரு. ஆராதனா என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கற்குவேல்ராஜ் இவர் சொந்த ஊருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூருங்க. தஞ்சாவூரில் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடு, தனி ஹோட்டலும் ஒன்று இருக்குது. அது போக இவங்களுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸும் போயிட்டுருக்குதுங்க. இவங்க ஒரு பெரிய குடும்பமாக, கூட்டு குடும்பமாக. இவங்க வீட்டில் கற்குவேல்ராஜ், அவங்களோட அம்மா, அப்பா, அக்கா, அவங்களுக்கு கல்யாணமாகி அவங்களோட மாமாவுமே வீட்டில் தான் இருக்கிறாரு. அது போக அவங்களோட குழந்தை ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கிறாங்க. இவரோட தாத்தா, இவங்க தான் இவங்க குடும்ப மெம்பர்ஸுங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில். வெளியே படிக்கட்டு போகுமாங்க. ஸ்டெப்ஸில் ஏறி போனால் மேலே 2 ரூம் இருக்குமா, கீழே மெயின் ஹால் பக்கத்துலேயே 2 ரூம் இருக்குமா. அது போக ஒரு பெரிய ஹால், ஒரு பெரிய கிச்சன் கீழே இருக்குமாங்க. மேலே ஸ்டெப்ஸில் ஏறி போனால் ஃபர்ஸ்ட் ரூமில் கற்குவேல்ராஜோட தாத்தா இருப்பார். அடுத்த ரூமில் தான் கற்குவேல்ராஜ் இருப்பார். அங்கே ஒரு பெரிய பால்கனி இருக்குமா. இவங்க 2 பேர் ரூமுக்கு வெளியே வந்தால் ஒரு பெரிய பால்கனி இருக்குமா. இது அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வீடுங்க, அவங்க தாத்தா கட்டின வீடு. கற்குவேல்ராஜோட குடும்பம் ஒரு கலகலப்பான ஜாலியான ஒரு குடும்பமாங்க. எப்பயுமே சிரிச்ச முகத்தோட எல்லாருமே அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க 2019 வரைக்கும். 2019 கற்குவேல்ராஜோட தாத்தா, அவங்க தாத்தாக்கு ஸ்ட்ரோக் வந்தனால படுத்த படுக்கை ஆயிடுறாரு. ஃபர்ஸ்ட் ரூமில் அவங்க தாத்தா படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. செகண்ட் ரூமில் இருக்கிற அவங்க இந்த கற்குவேல் தான் அவங்க தாத்தாவை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாராங்க. அவங்க தாத்தானா அவருக்கு ரொம்ப உயிரம். சின்ன வயசுலேருந்து அவங்க தாத்தா கூடயே வளர்ந்த ஒரு பர்சன் தான். அதனால தான் அவங்க தாத்தா கூடயே மேலே தங்கியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா இவர் ப்ரைவசி காரணமாக தனியாக ஒரு ரூம் எடுத்துருக்கிறாரு. அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூமில் இருந்துட்டு இருந்திருக்கிறாருங்க.
இப்போது 2019 அவங்க தாத்தாவை காப்பாற்ற முடியலை, ஸ்ட்ரோக்கில் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறமா அவரோட சொந்த ஊர் வந்து தேனிக்கு பக்கத்தில் ஒரு கிராமமாங்க. இந்த கிராமத்துக்கு அவங்க தாத்தாவை தூக்கிட்டு போகிறதுக்கு, அதை அவங்களோட ஊரில் தான் அடக்கம் பண்ணணும், அதாவது எரிக்கணும், அவங்களோட சம்பிரதாயப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை இருந்திருக்குது. அதை கற்கையில்கிட்டையும் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஆம்புலன்ஸில் வச்சு அவங்க தாத்தாவை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே காரில் போயிட்டாங்களாங்க. ஆம்புலன்ஸில் கற்கையில் மட்டும்தான் வராரு. அவர் கூட அவங்க ஹோட்டலில் வேலை பார்த்த ஒரு பையனையும் கூட்டு போகிறாருங்க. இப்போது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போகணும் இல்லையா, அதனால் அசந்து போய் அவங்க தாத்தா மேலேயே படுத்து தூங்கிடுறாருங்க. ஐ மீன் அந்த ஐஸ் பாக்ஸ்லேயே மேலே கையை வச்சு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் அவங்க தாத்தாவோட ஊருக்கு கொண்டு போயிடுறாங்க. அவருக்கு உண்டான காரியம் எல்லாத்தையுமே பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்லீப்பரில் இவர் மட்டும் தனியாக வேலைக்கு அவசரமாக கூப்பிட்ட காரணத்தினால அதுக்கு அடுத்து ஒரு 2 நாள்லேயே அங்கேருந்து ஆளாக இவர் தான் கிளம்பி வந்திருக்கிறாரு. தனியாக தான் வந்திருக்கிறாரு ஸ்லீப்பரில் படுத்து தூங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது, நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த கற்கவேல் ராஜுக்கு கை அந்த உடம்புல இந்த பாதி தூரம் இந்த மேலே இப்படி வச்சு படுத்திருந்தார் இல்லையா ஆம்புலன்ஸில், அப்போ ஒரு கூலிங் வந்து எந்திரிச்சிருக்கிறார். அவரால் அந்த கூலிங் தாங்க முடியாமல் டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாரு ஆம்புலன்ஸில். அதே ஃபீல் இவர் ஸ்லீப்பர் பஸ்ஸில் படுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது வந்திருக்குதுங்க. உடம்புல பாதி தூரம் மட்டும், இந்த நெஞ்சு வரைக்கும் மட்டும் ஃபுல்லாக ஒரு மாதிரி கூலிங்காக இருக்குது. பதறி போய் எந்திரிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு தூக்கமே வரலையா. அடுத்த 1 ஹவரில் அவர் வீட்டுக்கே வந்துட்டார், அதாவது அவர் ஊருக்கே வந்துட்டார். ஸோ வீட்டுக்கும் வந்துடுறாருங்க. என்னைக்கு அவங்க தாத்தா இறந்து போனாரோ அன்னையிலேருந்து கற்கவேல் ராஜுக்கு தூக்கமே கிடையாதாங்க. அவங்க தாத்தானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இஷ்டமும் கூட. வால்பேப்பர்லேருந்து அவரோட டிபிலேருந்து எல்லாமே அவரோட தாத்தாவோட ஃபோட்டோ தான் வச்சிருக்கிறாராம் இப்போ வரைக்குமே. தாத்தாக்கு 16வது நாள் காரியம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா குடும்பத்தோட மறுபடியும் தஞ்சாவூருக்கு வந்துடுறாங்க. அவங்களோட சொந்த வீடு, அந்த வீட்டை இடிச்சிட்டு ரெனோவேட் பண்ணுறாங்க. அதாவது வெளியே தான் ஸ்டெப்ஸ் போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, வீட்டை நல்லா இடிச்சிட்டு உள்ள வழியாகவே ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிராண்டாகவே கட்டிடுறாங்க அந்த வீடை. ரொம்ப சேஞ்சஸ்லாம் பண்ணலையாங்க. ரூம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், அமைப்பை மட்டும்தான் மாற்றிருக்கிறாங்க. வெளியே போகிற ஸ்டெப்ஸை வீட்டுக்குள்ளேயே ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி, அதனால் டியூப்ளெக்ஸ் ஹோம் மாதிரி மாற்றிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு 12:30 மணி இருக்குமாங்க. கற்கவேல் ராஜ் அவரோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அவங்க தாத்தாவோட ரூம் இருக்குது. இவரோட டோரை எப்பயுமே மெயின் டோரை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாராம், அதாவது ரூம் டோரை க்ளோஸ் பண்ண மாட்டாராம், ஓப்பனில் தான் இருக்குது. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்க. யாரோ ஒருத்தர் கற்கவேல் ராஜை பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி அவருக்கு கேட்குது. என்னடா அது, இந்நேரத்தில் யார் கூப்பிட்றா, ஒருவேளை அம்மா மேலே வந்துட்டாங்களா இல்லை அப்பா தான் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்த்தா இவரோட ரூமில் லைட்டு கிடையாது, ஒரே ஒரு விடிபல்பு மட்டும் தான் வச்சிருப்பாராம். அந்த நைட் லேம்ப் சொல்லுவாங்க இல்லையா, அது ப்ளூ கலரில் ஒரே ஒரு நைட் லேம்ப் மட்டும் தான் இருக்குது. ஹால்லையுமே எதுவுமே கிடையாது, அதாவது வெளியே வந்து எந்த லைட்டுமே கிடையாது, எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்குமாங்க. பக்கத்தில் இவங்க தாத்தா ரூமுக்கு வெளியே ஒரே ஒரு லைட்டு மாட்டியிருப்பாங்களாம், இதே மாதிரி ஒரு நைட் லேம்ப் மாதிரி இருக்குமா. அதோட வெளிச்சமே ஒரு மாதிரி டிம்மாக தான் இருக்குமாங்க. இந்த வெளிச்சத்தில் இவரோட ரூம் வாசலில் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்துருக்கிறாரு. இது வந்து இந்த படங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை, நம்ம கதைகளில் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கருப்பு புகை ஒரு ஒரு உருவம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்திருக்குது. யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்கங்கிறது மட்டும் கற்கவேல் ராஜுக்கு நல்லாவே தெரியுது. என்னடா அது, யாரா இதுன்னு சொல்லிட்டு பதறி அடித்து எந்திரிச்சு போய் லைட்டை போட்டு பார்த்தா அங்கே யாருமே இல்லைங்க. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஃபஸ்ட் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. சின்ன வயசுலேருந்து கெத்தாவே இருக்கிற ஒரு மனுஷன், எந்த சண்டைக்குனாலும் அவர் தான் ஆளாக போய் நிற்கிறவர். ஆளுமே கொஞ்சம் நல்லா ஜிம்பாடியாக பல்காக இருப்பாராம். ஒரு மாதிரி ஈரக்குளம்லாம் நடுங்கி இருக்குதுங்க. ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்கிறாரு. கேள்விப்பட்டிருக்கிறாராம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களோட வீட்டில் நடந்திருக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் சொல்லி கேள்விப்பட்ட ஒரு மனுஷன் லைவாக பார்க்கும்போது அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் அன்றைக்கி நைட்டு முழுக்க தூங்காமல் இருந்திருக்கிறாருங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு அவரே காம் டவுன் பண்ணிவிட்டு சிவன் சாங் கேட்டுக்கிட்டு படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அவரால் தூங்க முடியலையாம். சம்திங் ராங். கற்கவேல் ராஜுக்கு நல்லா தெரியுதுங்க, அவரோட ரூம்குள்ளே வேற யாரோ ஒருத்தவங்க அவரோட காட்டுக்கு கீழே இருக்கிறத அவரால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா யாராச்சும் ஒருத்தவங்க இப்போ நம்ம காட்டுக்கு கீழே போய் ஒளியிறோன்னு வச்சுக்கோங்க, ஒளிஞ்சிருக்கும்போது லைட்டாக நம்ம அசைஞ்சோன்னா டொக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா கீழே, அது ஒரு உடன் காட்டு தான். இவர் படுத்திருக்கிறது கிங் சைஸ் உடன் காட்டில் படுத்திருக்கிறாரு. கீழே யாரோ ஒருத்தவங்க டொக்கு டொக்கு டொக்குன்னு இடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுருக்குதுங்க. அவரோட மொபைலில் டார்ச் ஆன் பண்ணி கீழே குனிஞ்சு பார்த்துருக்கிறாரு. கீழே பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் அந்த சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. ஏதோ ஒன்று இருக்குங்கிறது மட்டும் அவருக்கு தெரியுது.
சரி இதை காட்டிக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து அசந்து தூங்கிடுறாருங்க. அவர் அறியாமலே படுத்து தூங்கிடுறாரு அன்னைக்கு நைட்டு. இது தொடருதுங்க. அடுத்தடுத்த நாள் இவரோட தூக்கம் கெட்டு போகுது. வெயிட் லாஸ் ஆகுறாரு. ஆள் ஒரு மாதிரி ஜிம்பாடியா இருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு மாதிரி ஒரு வாரத்திலேயே உடஞ்சி போயிட்டாராங்க. பார்க்குறவங்க எல்லாருமே கேட்டிருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில மட்டும் இல்லை, எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னாச்சு, எதனா ப்ராப்ளமாவா, டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமாங்கிற அளவுக்கு அவரோட தோற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. நைட் ஆனால் தூக்கம் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. திடீர்னு ஓடுற மாதிரி சத்தம் கேட்குமா, கீழே கட்டில் கடியில் வந்து குத்துற மாதிரி சத்தம் கேட்குமா, ஓங்கி அந்த கட்டில் குத்துணும்னு வச்சுக்கோங்களேன், மரக்கட்டில் ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்டிருக்குது. எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவர் வெளியே எங்கேயாச்சும் போய் தங்கினாலோ இல்லை ஹோட்டலில் போய் தங்கினாலோ இவருக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இவரோட வீட்டில் இவரோட ரூமில் வந்து படுத்தா மட்டும்தான் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வெக்ஸ் ஆகி போய் ஆளே ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, தற்கொலை முயற்சிலாம் பண்ணியிருக்கிறாருங்க. அதாவது அந்த அளவுக்கு போயிருக்கிறாரு, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போயிருக்கிறாரு. இருக்கவே பிடிக்கல, எனக்கு எரிச்சலாக வருது, டென்ஷனாக வருது, யார் மேலே காட்டுறதுன்னு தெரியலை, நைட் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது, யார் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி இவங்க வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாமியோட நடமாட்டம் இருக்குடா அவனோட ரூமில், அதனால தான் உனக்கு அந்த மாதிரி இருக்குது, முனீஸ்வரனோட நடமாட்டம் இருக்குது, கருப்பனோட நடமாட்டம் இருக்குது, அது இந்த மூலை அந்த மூலைங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவரால் ஏற்றுக்க முடியலை. இவர் பார்த்தது ஒரு அமானுஷ்ய உருவத்தை. இதை வீட்லேயும் சொல்ல முடியலை இவரால். ஏன்னா இவரோட அக்காவோட பொண்ணு குழந்தை இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாது, பயந்துடக்கூடாதுங்கிற காரணத்தினால யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலைங்க. இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே டாக்டரை போய் பார்க்குறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு மூச்சுத்திணறல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணிடலாம், முதல்ல டெஸ்ட் எடுத்து பார்க்கலாங்கும் போது இவருக்கு உடன்பாடு இல்லைங்க. அது எப்படி டாக்டர், இந்த வீட்டில் இந்த ரூமில் வந்து படுத்தா மட்டும் எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் வருது, வெளியே என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கினேன், என் ஹோட்டலில் போய் தங்கினேன், அங்கெல்லாம் எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. அப்போ உங்களோட மைண்ட் செட்டு தம்பி, இது நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஹாலோசினேஷனில் இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு வீட்டுக்கு போனால் மட்டும் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாருங்க. டாக்டர் என்ன வேணாலும் சொல்லலாங்க, ஆனால் அந்த இடத்துலேருந்து அனுபவிக்கிறவருக்கு தான் அந்த வலி என்னங்கிறது தெரியும் இல்லையா. ஒரு மாதிரி பித்து பிடிச்சு அலைஞ்சிருக்கிறாருங்க கற்குவேல்ராஜ். காலப்போக்கில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியில் பார்த்தோம், அதோட வாழ பழகுறாங்க. இந்த கொரோனாவோட வாழ பழகுங்கள்ங்கிற மாதிரி கற்குவேல்ராஜ் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆத்மாவோட வாழ பழகுறாருங்க. ஏன்னா வீட்லேயும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, இன்பிட்வீனில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும் ஒரு சிலர்கிட்ட ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுறாங்க. இந்த நம்ம ஆராதனா மாதிரியான ஆட்கள் கிட்ட சொல்கிறாங்க. இப்போது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, அவர் தூக்கம் இல்லாமல் திடீர்னு எந்திரிச்சு கீழே வந்துலாம் நிற்பாராங்க. நடுஹாலில் வந்து நிற்பாராம். நைட்டு ஒரு 1:30 மணி 2 மணிக்கெலாம் நடுஹாலில் வந்து நிற்பாராங்க. ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு தண்ணி தாங்க எடுக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு கிச்சனில் போய் தண்ணி பிடிக்கலான்னு வந்தப்போ பார்த்து பயந்துருக்குறாங்க. இவர் நடுஹாலில் எதுவுமே பேசாமல் இவரோட ரூமை பார்த்த மாதிரிக்கே அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க வந்து இவர் பேரை சொல்லி சொல்லி கூப்பிடும்போது கூட இவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இவங்களை வந்து பக்கத்தில் உழுக்குன உடனே தான் இவர் நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறார். அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ஏதோ கனவு வந்துச்சு, தூக்கத்தில் எந்திரிச்சு நடக்கிற வியாதி போல, என்னடா புதுசாக வியாதி வருது, சீக்கிரமாக கல்யாணம் வேற பண்ணணும், நீ என்னன்னு டாக்டரை பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க அவங்களோட வீட்டில். என்னன்னா, இவர் வெளியே வந்தார் இல்லையா, இதே மாதிரி மொட்டை மாடிக்கு போய் நிற்பாராம். திடீர்னு பார்த்தா அவங்க தாத்தா ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இருப்பாராம். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் இவரோட தாத்தாவோட ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமா, போய் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. டக்குன்னு முழிப்பு வந்திருக்குது. டக்குன்னு கண் முழிச்சவருக்கு எந்திரிக்க முடியலையாங்க. அந்த பெட்லேருந்து அவரால் எந்திரிக்க முடியல. ஏன்னா அவருக்கு ஹை ஃபீவர் அடிக்குது, உடம்பு கொதிக்குதான், நல்லாவே தெரியுது. அவருக்கு ரொம்ப ஹெவி ஃபீவராக இருக்குது. அவங்க அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடலாம், அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் பேசக்கூட முடியலையாங்க. படுத்த இடத்துலையே எப்படி தூங்கினார்னே தெரியல, கண்ணை மூடி தூங்கியிருக்கிறாரு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒரு சொட்டு ஃபீவர் கிடையாதாங்க, தெளிவாக இருக்கிறாராம், நல்லா தான் இருக்கிறாராம். நல்லா தெரியுமா அவருக்கு, நைட் அவர் எந்திரிச்சதுலேருந்து அவருக்கு ஹெவி ஃபீவர் அடித்ததுலேருந்து எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்குது. பட் காலையில் ஏன் அவருக்கு அப்படி இருக்கணும், என்ன நடக்குது நைட்டானா அவருக்கு? இப்போது இன்பிட்வீனில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, அதில் அவங்க ஃப்ரெண்டு ஜான் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா சர்ச்சு ஃபாதர்கிட்ட கூட்டு போகிறாருங்க. அந்த சர்ச்சுக்கு போனதுக்கப்புறமா இவருக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது போக அவர்கிட்ட எந்த விஷயங்களுமே இவர் ஷேர் பண்ணலை. அதாவது இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஜான், இவரோட ஃப்ரெண்டு ஜான் வந்து சர்ச் ஃபாதர்கிட்ட சொல்லலை. அவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாருங்க, தம்பி நீ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுற, அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால்
நீ இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கப்பா, ஏதோ ஒரு சாத்தான் வந்து உன்னை பின்தொடர்றது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசித்துருக்கிறாருங்க கற்குவேல். அன்னைக்கு அவரோட மைண்டில் சொல்ல வேணான்னு தோணி இருக்குது. அது ஏங்கிறது இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியலையாங்க. எதுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு வேணாம் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு விட்டாராம். இவர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தார் இல்லையா, அந்த ஃபாதர் அடுத்த 1 மாசத்துல இறந்துருக்கிறாருங்க. அவருக்கு உடம்பு முடியாமல் போனனால இறந்தாரா என்ன ஏதுங்கிறதெல்லாம் இவருக்கு தெரியாதான். அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் இவர் காதுக்கு வந்திருக்குது. அவருக்கு இறந்து போகிற வயசு கிடையாதாங்க. இது ஒரு மர்மமான ஒரு விஷயமா தான் இவருக்கு இருந்திருக்குது. ஆராதனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவரோட ரூமை பார்க்கும்போது, இந்த திசையில் நீ படுத்தனா இப்படி தான் கெட்ட கெட்ட கனவாக வரும், அதனால கூட நீ டிஸ்டர்ப் ஆகலாம், நீ தான் வெளியே வந்தால் நல்லா தானே தூங்குற, அப்போ இந்த திசை தான் ஏதோ ஒரு கோளாறாக இருக்குது, நீ இப்படி படுத்துப்பாரு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதாவது வேறு திசையில் படுத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதையுமே இவர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஒரு பிரயோஜனமும் கிடையாதாங்க. நைட்டு அந்த கருப்பு உருவம், அந்த அமானுஷம் இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து இவரை ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாவோ இல்லை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்காதாங்க. வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவும் பண்ணாதான். இவங்க வீட்டில் இவரை மட்டும்தான் டார்கெட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுமா, தூக்கத்தை கெடுக்கணுங்கிறது மட்டும்தான் அதோட டார்கெட்டாக இருந்திருக்குது. எதனால் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பான கற்குவேல் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஏன்னா இவங்களோட வீட்டில் தான் அப்பப்போ வந்து தூங்கிட்டு போவாராம். அதாவது இந்த ஜான் இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டில் ஆராதனா இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிறனால அவங்க வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாராம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்க வச்சுருவாங்களாம். ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா கடுப்பாகி கற்குவேல் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த ஆத்மா கிட்டே கேட்க போகிறேன், இன்னைக்கு சண்டை போட போகிறேன், யாரா நீங்கள் என்னை எதுக்கடா ஃபாலோ பண்ணுறீங்க, என்னை ஏன்டா தூங்க விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது இப்போயும் சொல்கிறேன், நீ கொஞ்சம் டேப்லெட்லாம் எடுத்து கரெக்டாக உனக்கு ஏதோ ஹாலுசினேஷன்ரா அப்படின்னு சொல்லி தான் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவரோட ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அன்னைக்கு ஒரு நாள் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாராங்க, மணின்னு சொல்லிட்டு, அவரோட தங்கச்சி வர்ஷினியை கூப்பிட்டுக்கிட்டு இவரோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. அவங்களோட மூத்தண்ணனுக்கு கல்யாணம் சொல்லிட்டு இவங்க குடும்பமாக இவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. அந்த ஏரியா சைடாக போகும்போது கற்குவேல் வீட்லேயும் வச்சுட்டு போயிடலாம், ஏன்னா கற்குவேலோட வீட்டில் ஜோவியலாக பழகுவாங்களாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அதனால வீட்டில் வச்சுட்டு போயிடலான்னு சொல்லி அவங்க தங்கச்சியை கூட்டு வந்திருக்கிறாரு பைக்கில். பைக்கை விட்டு கீழே இறங்கும்போது அவங்களோட தங்கச்சி வர்ஷினிக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. சாதாரண வயிறு வலியில் ஹெவியாக பெயின் வந்திருக்குது. அவங்க தங்கச்சி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அண்ணன் நீ உள்ளே போயிட்டு வா, நான் வரல, நான் கொஞ்சம் வெளியவே நிற்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, யாருக்கிட்ட பேச போகிற, வா கற்குவேல் உள்ளே தான் இருக்கிறான், வா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தானே, நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாம், நீ வரலன்னா எதனா தப்பாக நினச்சிக்க போகிறான், இவ்வளோ தூரம் வந்துட்டு வாசலே நின்னா தப்பாக இருக்குமான்னு சொல்லி எவ்வளவோ அவங்கள கம்பல் பண்ணும்போது அவங்க வரமாட்டாங்க. இல்லைனா நீ போய் வச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா அவங்க அண்ணன் மேலே பத்திரிக்கை வைக்க போயிடுறாரு. இவங்க தங்கச்சி கீழே ஹெவி பெயினாங்க. மணி மேலே போய் கற்குவேல் ராஜிட்ட பேசிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது, எங்கடா அவன் தங்கச்சி வரலையாடாங்கும் போது கீழே தான் நிற்கிறா, ஏன் கீழே நிற்கிறா, மேலே வர மாட்டாளான்னு சொல்லிட்டு கீழே வந்திருக்கிறாங்க. 2 பேரும் கீழே வந்து பார்க்கும்போது அவங்களோட தங்கச்சி வர்ஷினி இவங்களோட மாடியை பார்த்த மாதிரி, அதாவது இவரோட ரூமை பார்த்த மாதிரியே ஒருவே பயந்து போய் உறைஞ்சு போய் ஒரே இடத்துல நிற்கிறாங்களாம். 18 வயசான அந்த பொண்ணு நின்ன இடத்துலையே ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க, யூரின் போயிருக்கிறாங்க. அவங்கள அறியாமலே யூரின் போயிட்டு உடம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸ்டொமக் பெயின் ஒரு பக்கம். உறைஞ்சி போய் நின்னவங்க கிட்டக்கு போயிட்டு அவங்க அண்ணன் என்னமாச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிக்கும் போது தான் அவங்களுக்கு சுயநினைவு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டொமக் பெயினில் துடிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், மாமா மேலே போயிட்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது, மேலே போய் நீ க்ளீன் பண்ணிக்க, இல்லை கீழே கூட அக்காவோட ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டு கற்குவேல் சொல்லும்போது அந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறாங்களாங்க. சம்மந்தமே இல்லாமல் அழுகுறாங்களாம். வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்துறாங்களாம். இப்போது மணி என்ன பண்ணுறாருன்னா, கீழே இந்த ஒரு வாட்டர் கேனை ஓப்பன் பண்ணி அவங்க மேலே கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு போயிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் மணி கற்குவேலை வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. உன்னோட உடம்பும் சரியில்லை, நீ பழைய மாதிரி இல்லை, ரொம்ப ஆளே உடஞ்சி போயிட்ட, எனக்கு என்னவோ தப்பாப்படுது, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, இந்த வீட்டில் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாருங்க. இல்லையா, இந்த வீட்டில் எதனா ஒரு யாகம் பண்ணுங்க, யாரையும் கூட்டு வந்து எதனா ஒரு பூஜை பண்ணுங்கள், இல்லை எதனா ஒரு கோயிலுக்கு போய் தொல்லடா, நான் சீரியஸாக சொல்கிறேன், என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆனதே கிடையாது, இங்கே வந்து ஏன் ஆச்சுன்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ கூட கற்குவேலால் அவங்க வீட்டில் நடந்த அந்த விஷயத்த ஷேர் பண்ண முடியலங்க. ஏன்னா மணி அவரோட தங்கச்சியோட பத்திரிக்கை வைக்க வரும்போது வீட்டில் யாருமே கிடையாது, எல்லாருமே அவங்களோட கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. எப்பயுமே வழக்கமாக போகிற கோயிலுக்கு போன அந்த டைமில் தான் இந்த விஷயம் நடந்திருக்குது. அதாவது இந்த மணி வந்துட்டு போனார் இல்லையா, அன்னைக்கு நைட்டே ஒரு 1:30 மணி இருக்குமாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு கற்குவேல் அவரோட பெட்டில். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி படுத்திருந்தவர் இங்கிட்டு திரும்பி படுக்கிறாருங்க. ரைட் சைடு படுத்திருந்தவர் லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கும்போது
அவர் கையில் யாரோ ஒருத்தர் நகத்தை வச்சு கீறுற மாதிரி இருந்திருக்குது. முதல்ல தூக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கனால சரியாக தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் அதிகமாகும் போது, இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மள அறியாமலே தூக்கத்துலேருந்து எந்திரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக அவர் டிஸ்டர்ப் ஆகும்போது தான் தெரியுது யாரோ ஒருத்தவங்க நல்லா அமுக்கி கீறிட்டு இருக்கிறாங்க. இவரோட கையில் அந்த நகத்தை வச்சு கீறிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வலி தாங்க முடியாமல் கத்தி எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்த்தா இவரோட கையில் யாரோ ஒருத்தவங்க கீறி இருக்கிறாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வெள்ளை கலரில் அந்த கோடு விழுந்துருக்குது. தொடச்சாலும் போக மாட்டேங்குது. பெயின் அதிகமாக இருக்குது. இவரோட ரூமில் இவரை தவிர்த்து வேற யாருமே கிடையாது. பெட்டையும் நல்லா செக் பண்ணுறாருங்க. எதனா இந்த கிளிப்பு எதனா இருக்குமோ, இந்த இரும்பு கிளிப்லாம் இருக்கும் இல்லையா, துணி காயப்படும் போது அந்த கிளிப்பு எதனா மிஸ் ஆகி இந்த குல்ட்டுக்குள்ளேயே வந்துருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது எதுவுமே கிடையாதுங்க. அது ஒரு சாஃப்டான குல்ட்டான். ஆனால் இவரோட கையில் அந்த கீரல் எப்படி வந்துச்சு? இந்த ரூம்குள்ளே வேற யாரும் இருக்கிறாங்களா? கற்குவேல் ராஜோட கையிலையும் அவ்வளோ நகம் கிடையாதாங்க. அவ்வளோ பெரிய நகம் கிடையாது. அவர் எப்பயுமே கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாராம் நகங்களெல்லாம். அப்போது இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு முழுக்க அவருக்கு தூக்கமே இல்லைங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. கற்குவேல் ராஜோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் யாருமே கிடையாது, கற்குவேல் ராஜ் மட்டும்தான் இருக்கிறாரு. இவர் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்புறமா அவரோட ரூமுக்கு போயிருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள கிஸ் பண்ண போயிருக்கிறாங்க. யாரை? கற்குவேல் ராஜா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கிஸ் பண்ண வரும்போது திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையாங்க. ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வீசிங் ப்ராப்ளம் வாங்க இல்லையா, அந்த மாதிரி வீசிங் ஆகி உயிரே போகிற அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. வேர்த்து கொட்டி ஆள் ஒரு மாதிரி படபடப்பாகி கண்ணு மட்டும் ஒரு மாதிரி பிதுங்கி போய் இந்த தூக்கில் தொங்குறவங்களோட ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க கற்குவேல் ராஜோட கேர்ள் ஃப்ரெண்ட். இவருக்கு என்ன பண்றேனே தெரியாம அந்த ரூமை விட்டு கீழே கூட்டு வந்து சாமி ரூம்ல அவங்களுக்கு கொஞ்சம் விபூதி எடுத்து பூசி விட்டு தண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டில் போய் டிராப் பண்ணி விட்டு வந்திருக்கிறாருங்க. போன்ல பேசும்போது அவங்களோட லவ்வர் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறாங்களாம். என்ன நடந்துச்சுன்னே தெரியாத மாதிரி பேசுறாங்களாம். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை கற்குவேல், ஆனா உன்னோட ரூம்ல வந்து ஏதோ சம்திங் இருக்கு, நான் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அங்க எனக்கு எப்படி சொல்றேன்னே தெரியல, ஆனா நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி அடிவயிறுலாம் ஒரு மாதிரி பண்ணி ஒரு மாதிரி தூக்கி போட்டுச்சு. எனக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரில. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளமே கிடையாதான். இதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த மாதிரி இருந்த டைமில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாதான். அவங்க சொல்கிறதையும் கேட்டதுக்கப்புறமா ஆராதனா கிட்ட இந்த விஷயத்த கற்குவேல் ராஜ் ஷேர் பண்ணுறாரு. அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேம்புலியம்மன் கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க. கற்குவேலை கூட்டு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பூசாரி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அம்மன் காலில் எலுமிச்சம்பழம் வச்சு மந்திரிச்சு இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து இவர் வீட்டில் என்னைக்கு இவரோட தலையாணிக்கு அடியில் வச்சாரோ அன்னைக்கு தான் உக்கரமாக இருக்குதுங்க வீட்டில். என்னன்னா அந்த எலுமிச்சம்பழம் அடுத்த நாள் இவர் தூங்கி எந்திரிச்சு காலையில் பார்த்தா காணாம போச்சான். எங்கே போச்சுன்னே தெரியலையா. அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கிறாரு, நான் எந்த எலுமிச்சம்பழத்தை பார்க்கல, எடுக்கவும் இல்லடான்னு இருக்கிறாங்க. அவங்க அக்கா கிட்ட கேட்டிருக்கிறாரு, மெய்டு கிட்ட கேட்டிருக்கிறாரு, யாருக்குமே தெரியலையாங்க அந்த எலுமிச்சம்பழம் எங்கே போச்சுன்னே தெரியலையா. இப்போது இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அன்னைக்கு நைட்டு இவரோட கையில் இந்த 3 கோடு விழுந்து பயங்கரமாக பெயின் வந்து எந்திரிச்சிருக்கிறாரு. அப்போது அந்த வேம்புலியம்மன் கோயிலேருந்து அந்த எலுமிச்சம்பழத்தை என்னைக்கு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சாரோ தலைமாட்டில், அன்னையிலேருந்து தான் இவருக்கு பிரச்சனை பெருசாகி இருக்குதுங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 6-6:30 மணி இருக்குமாங்க. எப்போவுமே உங்களோட அம்மா கற்குவேல் ராஜோட அம்மா அவரோட ரூமில் வந்து காஃபி கொடுப்பாங்களாம் 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே. அந்த டைமிங்கில் இவரோட ரூமில் ஏசி டெம்பரேச்சர் 21 இருக்குது. ஆனால் கற்குவேல் ராஜுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குதுங்க. ரொம்ப உடம்பு ஸ்வெட் ஆகி யாரோ ஒருத்தவங்க மேலே உட்காந்துருக்கிற மாதிரி வெயிட் ஃபீல் ஆகுதுங்க. நெஞ்சு மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க, நல்லாவே தெரியுது கற்குவேலுக்கு. அவங்களோட அக்கா பொண்ணா இருக்குமோ ஒருவேளை, அந்த பொண்ணு தான் அப்பப்போ இவரோட ரூமை பார்த்து பேய் ரூமுன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இவர் வந்து அதை கண்டுக்க மாட்டாராம், அப்படியே மாற்றி விட்டுருவாராம் எதனா ஒரு பேச்சை போட்டு, குழந்தை பயந்துடக்கூடாதுங்கிறதுனால. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கூட கேட்க மாட்டாராம். ஏன்னா இவருக்கே தெரியும் இவரோட ரூமில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறது. அந்த குழந்தையும் இவரோட ரூமில் என்னத்தை பார்த்துச்சுன்னு தெரில, பேய் ரூம்ங்கிறனால உனக்கு இதே வேலையாக போச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அந்த பிள்ளை தான் இவரோட மேலே ஏறி உட்கார்ந்துருக்குதோ, அந்த 8 வயசு குழந்தைக்கு எப்படி இவ்வளோ வெயிட் இருக்கும் இவரால் ஃபீல் பண்ண முடியுது. இது ஒரு ஹெவி வெயிட். ஒரு 60-70 கிலோவுக்கு மேலே இருக்கிற ஒரு பர்சன் இவங்க மேலே உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் ஆகி கண்ணை முழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இவரால் முழிக்க முடியலையாங்க, எந்திரிக்கவும் முடியலையாங்க. அவ்வளவுதான். ஒரு கட்டத்துக்கு மேலே மூச்சு திணறல் வந்து மூச்சு விட முடியாமல் செத்துட்டோன்னே நினச்சிருக்கிறாரு. அப்போது ஒரு குரல் கேட்குது, கற்கு என்னப்பா அணத்திக்கிட்டு இருக்கிற,
நீ தான் கூப்பிட்டேன்னு நினச்சேன், அதனால தான் நான் மேலே வந்தேன், நீ என்ன ஒரு மாதிரி அணத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கையை வச்சு எழுப்பியிருக்கிறாங்க. அவங்க எழுப்புன அந்த ஒரு ஃபோர்ஸில் தான் இவர் லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கிறாருங்க. கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா கற்குவேல் ராஜோட அம்மா பக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாரு. ஒரு மாதிரி பதறி போய் எந்திரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்திரிச்சிருக்கிறாரு. பெருமூச்சு விட்டுருக்கிறாரு. இப்போதான் அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னாச்சுப்பா, ஏன்பா ஒரு மாதிரி இருக்கிற, ஏசி 21 இருக்குது, என்னப்பா நீ பாட்டுக்கு இவ்வளோ வேர்த்து இருக்குது உடம்புலாம், என்னாச்சுப்பா, எதனா கெட்ட கனவு கண்டியா? இல்லைம்மா, ஏம்மா என்னோட வாழ்க்கையில் ஏதோ நடக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட இப்போ தாங்க சொல்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு கற்குவேல் ராஜுக்கு இறுதி நாள்னே நினச்சிருக்கிறாரு, லாஸ்ட் டேன்னு நினச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஹெவி பெயினாக இருக்குது நெஞ்சில், மூச்சு விட முடியாமல் நம்ம சாக போகிறோங்கிற நிலைமையில அவங்க அம்மா வந்து எழுப்பி காப்பாற்றிருக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதனா ஒரு கோயிலுக்கு போகலாம்ப்பா, நீ வந்து அக்கா கிட்டேயே மற்றவங்க கிட்ட சொல்ல வேணா, நான் பக்குவமாக சொல்லிக்கிறேன், என்ன நம்ம பார்க்கலாம், என்னங்கிறத பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி போயிட்டாங்களாங்க. ஆராதனா கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பாளையத்தில் ஒரு கோயில் இருக்குது, நீ உடனே கிளம்பி வா, என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வா, நான் வந்து உன்னை கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் ஃபோன் போட்டு வர வச்சிருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆராதனா சொன்ன மாதிரியே கற்குவேல் அவரோட புல்லட்டை எடுத்துக்கிட்டு ஆராதனாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாருங்க. அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அந்த வில்லாக்கு வெளியே புல்லட் சவுண்டு கேட்டிருக்குது. ஆராதனாக்கு தெரிஞ்சிருது இவங்க தான் வந்திருக்கிறாங்க, அதாவது கற்குவேல் தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது. அவங்களோட ஃப்ரெண்டு ஜான் அப்புறம் இன்னொருத்தருக்கு ஃபோன் போட்டு, டே அவன் வந்துட்டான்டா, நீங்கள் எப்போ வரீங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு சிசிடிவி கேமரா இருக்குமாங்க, அந்த சிசிடிவி கேமராவில் பார்க்குறாங்க, கீழே இருக்கிறது இவர் தானா அப்படின்ட்டு. அவர் தான் நின்றுட்டு இருந்திருக்கிறார் கற்குவேல். சரி ஓகே ரெடி ஆகிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்தவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. கீழே வந்து பார்க்குறாங்க, கற்குவேல் ராஜ் அங்கே இல்லை, இவரோட பைக் மட்டும்தான் அங்கே நிற்கிது, புல்லட் மட்டும் தான் நின்றுட்டுருக்கு. பயந்துடுறாங்க. ஒருவேளை பக்கத்தில் எங்கே அங்கே உள்ளுக்குள்ளே கேட்டட் கம்யூனிட்டிங்கிறனால பார்க்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஆக்டிவிட்டீஸ்க்கு, அங்கே எங்கேயாச்சும் போயிருப்பானோ, சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. கற்குவேல் ராஜ் எங்கேயுமே இல்லைங்க. ஆனால் அவரோட புல்லட்டு மட்டும் அங்கேயே நிற்கிது. இப்போது வாட்ச்மேன் கிட்ட போய் கேட்குறாங்க ஆராதனா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டுறாங்க, இவர் வந்தாரா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மேடம், இப்போ தான் வெளியே போனார், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புல்லட்டில் வந்தார், அப்புறம் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனார், இந்த பக்கம் தான் போனாருன்னு சொல்லிட்டு ஒரு திசையில் கையை காட்டியிருக்கிறாரு. அந்த திசையில் எதுவுமே கிடையாதாங்க. ஒரு மாதிரி முள்ளுச்செடி, ஒரு மாதிரி இந்த கள்ளிக்காடும்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காட்டு பகுதி, உள்ளுக்குள்ளே ஒரு குளம் வேற இருக்குதான், பழமையான ஒரு குளமா, அது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி பச்சை கலரில் பாசி படர்ந்து ஒரு மாதிரியான ஏரியாவாங்க. இதுக்குள்ளே எதுக்குடா இவன் போனான்னு சொல்லிட்டு பயந்து போய் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, வெளியவே தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேட ஆரம்பித்தோடனே வாட்ச்மேனும் கூட போயிருக்கிறாரு. கூட போய் தேடும் போது அவர் இல்லையா கற்குவேல். இதுக்கப்புறம் எங்கே போயிருக்க போகிறாரு? ஒருவேளை இவங்க தேடுற அந்த நேரத்தில் கற்குவேல் ராஜ் வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடியோ இல்லை வேற எங்கேயாச்சும் இருந்துட்டு வந்திருந்தாருன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாட்ச்மேனு சொல்கிறாரு, மேடம் வேணாம், ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம வந்து போயிடலாம், இது வந்து அந்த ஏரியாவே ஒரு மாதிரி அமானுஷ்யமான ஏரியாவாம், அதாவது ஆராதனா இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த ஒரு குளம் சொன்னாங்க இல்லையா, எல்லா ஏரியாலையும் ஒரு பாலடைஞ்ச பங்களா இந்த மாதிரியான குளம் எதனா ஒன்று இருக்குங்க, அந்த மாதிரியான ஒரு குளம் தான் இப்போ இவங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஏரியா. ஸோ அந்த கம்மாய் பக்கத்தில் இவங்க நிற்க வேணான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுருக்குதுங்க. அந்த டாகை ஃபாலோ பண்ணி ஆராதனாவும் அந்த செக்யூரிட்டியும் போகும்போது அந்த கம்மாய் சொன்னாங்க இல்லையா, அந்த கம்மாயோட எட்ஜில், அதாவது தண்ணி, அந்த தண்ணி எவ்வளோ ஆழம் என்னங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதாங்க. ஆனால் கலங்கி போய் மேலே ஒரு மாதிரி பாசம் பிடிச்சி போய் கிடக்குமா, பார்க்குறதுக்கு அந்த இடமே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குமாங்க. அந்த இடத்துல இவர் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கிறாரு, அதுவும் எட்ஜில் கீழே குதிக்க போகிற மாதிரி. தூரத்துலேருந்து இவரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே போயிருக்கிறாங்க ஆராதனா, ஆனால் அவர் ரெஸ்பான்ஸே கிடையாதாங்க. கிட்டக்கு போய் அவரை கையை வச்சு திருப்பிட்டு அடிச்சிருக்கிறாங்க, அதுவும் அவருக்கு ஒன்றுமே தெரியலையாங்க. அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நிற்கிறாராம். ஏய் என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரில, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் ஒரு மாதிரி இருக்கிறாராம். அவரை வலுக்கட்டாயமாக அந்த இடத்துலேருந்து இழுத்துட்டு வந்துருக்குறாங்க செக்யூரிட்டியும் ஆராதனாவும். ஆராதனாவோட வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே அவரை பார்த்து, என்னப்பா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, எதுனாலும் சொல்லு ஓப்பனா அப்படிங்கும்போது அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாருங்க, அங்கிள் எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் எப்படி, அதாவது இங்கே வந்த வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஏன் அந்த இடத்துக்கு போனேங்கிறது முதல்ல எனக்கு ஞாபகமே இல்லை, இதே மாதிரி தான் நைட்டு நடக்குது, முதல்லலாம் தூக்கம் இல்லாமல் இருந்தேன், என்னை வந்து ஏதோ ஒரு அமானுஷம் டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறது என்னால் உணர முடியுது, ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இனி அது வந்து வேறு மாதிரி ட்ரிகர் பண்ணுது, நான் எங்கே இருக்கிறேன் என்ன பண்ணுறேன் எதுவுமே எனக்கு தெரில, இப்போ கூட ஆராதனா வந்து என்னை அங்கே வச்சு கூப்பிடும்போது எனக்கு ஒன்றுமே புரியலை,
எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கிறாருங்க. இப்போது ஆராதனாவும் அவங்களோட அப்பா அம்மாவும் அது போக கற்குவேலோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அவங்களையும் வர வச்சு பெரியபாளையத்தில் ஒரு அம்மா வந்து குறி சொல்லுவாங்களாங்க. அந்த கோயிலுக்கு தான் இவரை கூட்டு போகிறதுக்காண்டி வர சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இவரையும் கையோடு கூட்டு போயிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு. அங்கே குறி சொல்கிறவங்க கிட்ட போய் நடந்தது எதையுமே இவங்க சொல்லலையாங்க. ஆனால் இவருக்கு என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே புட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ சில பரிகாரங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி அங்கேயே வச்சு பரிகாரங்கள்லாம் பண்ண வச்சுருக்கிறாங்க. அடுத்து ஒரு 4 நாளைக்கு அந்த கோயிலுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. இவரும் போயிருக்கிறாரு. என்னென்ன பரிகாரங்கள் என்ன விஷயங்கிறதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்ல விரும்பலை. அதனால் நானும் உங்ககிட்ட சொல்ல முடியலை. இதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இந்த அமானுஷ்யம் எதனால் அவரை தாக்கணும்? யார் அந்த அமானுஷ்யம்? ஒருவேளை அவங்க தாத்தா இறந்ததுக்கப்புறம் தான் எல்லா விஷயம் நடக்குதுங்கிறனால அவங்க தாத்தா தான் இதுக்கு காரணமாக இருப்பார், அவங்க தாத்தா தான் இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு என்னைய மாதிரி எவ்வளோ பேர் நினச்சிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டவுட்டு எனக்கு இருந்துச்சு. இந்த பொண்ணு வந்து சொன்னவங்க, இந்த கதையை சொன்னவங்க இதோட நிப்பாட்டிட்டாங்க வாய்ஸ் ரெக்கார்டை. அதை யூஸ் பண்ணவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் என்னால் யூஸ் பண்ண முடியலை. அவங்களோட ஒரிஜினல் நேம்ஸையும் வந்து யூஸ் பண்ண வேணான்னு சொன்னனால நானும் அதை யூஸ் பண்ணலைங்க. ஆனால் நீங்கள் நினச்சதும் நான் நினச்சதும் தப்பாயிருச்சு. ஆக்சுவலாக இவங்களோட சொந்த ஊர் தேனிக்கு பக்கத்தில் அந்த கிராமம் சொன்னேன் இல்லையா, அந்த ஊர்ல கற்குவேலோட தாத்தா காலத்துல இருந்து கற்குவேலோட அப்பா கிட்ட இருந்து இவர் வரைக்குமே ஏதோ ஒரு பெண்ணோட சாபம், அவங்க குடும்ப சாபமா என்னன்னு தெரியலையாங்க, அது இவங்களை விரட்டிக்கிட்டு இருக்குதான். கற்குவேலோட தாத்தாவோட ஆத்மா தான் அவரை காப்பாத்தி இருக்குதாங்க. இல்லைன்னா அவர் எப்போ இறந்திருக்க வேண்டியதான். ஏன்னா இவங்க தாத்தாவுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மூச்சுத்திணறல் வந்து கனவுலேருந்து ஒரு மாதிரி கெட்ட கனவாக வந்து எந்திரிச்சிருக்கிறாரு அவரோட ஊரில். அவர் வந்து கற்குவேல் வயசில் இருக்கும்போது. அதுக்கப்புறமா அவரை கூட்டு போய் கருப்பண்ணசாமி கிட்ட உட்கார வச்சு மந்திரிச்சு விட்டு வந்ததுக்கப்புறமா அவருக்கு அந்த தொல்லை இல்லை. கற்குவேலோட அப்பாவுக்கு அந்த சாபம் இருந்திருக்குதுங்க. அப்பப்போ தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பயப்படுறது, இவருக்கு என்ன நடந்துச்சோ டிட்டோ அப்படியே அவங்க அப்பாவுக்கும் நடந்திருக்குது. முதல்லையே கற்குவேல் இந்த விஷயத்த வீட்டில் ஷேர் பண்ணியிருந்தாருன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களே சொல்லியிருப்பாங்களாம், இது வந்து பரம்பரையாக நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சாபமா இல்லை பழி வாங்குதலா என்ன ஏது ஒன்றுமே புரியலையாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறாங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களை துரத்துதுங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை துரத்திக்கிட்டு இருக்குது. இது இந்த பெரியபாளையத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் குறிக்கேட்டு அங்கே இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறமாவும், இவர் சில கோயில்களுக்கு போனதுக்கப்புறமாவும், சாமி கும்பிட ஆரம்பித்து கொஞ்சம் இந்த வெளியே தர்காவுக்கு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்களுக்கு போயிருக்கிறாருங்க. போனதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு. இப்போது கற்குவேல் ராஜுக்கு கல்யாணம் கொஞ்ச நாளில். அதனால தான் அவரோட நேமை வந்து மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆராதனாங்கிறது இந்த கதையை சொன்ன பொண்ணோட ஒரிஜினல் பேர் கிடையாது. அவங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அது ஏங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட வாழ்க்கையில் எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நம்மளோட மூவி ரிச்சுவல், இப்போ அந்த டாபிக் வரேங்க. ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்திருந்தோம். நம்ம ஷார்ட் ஃபிலிமை ஷார்ட் ஃப்ளிக்ஸில் நிறைய பேர் பார்த்து, அதாவது ஷார்ட் ஃப்ளிக்ஸுங்கிற ஆப்பில் ரிலீஸ் ஆகிருக்குது. அங்கே போய் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நிறைய பேர் ஃபாரின்லேருந்துலாம் வந்து எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது. நிறைய பேர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க போன வீடியோவில். ஏன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சு, எங்களுக்கு நடந்த அமானுஷத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இதுக்கு முந்தின வீடியோ தான். அண்டு உங்களில் எத்தனை பேர் இன்னும் ரிச்சுவல் பார்க்கலையோ அவங்க எல்லாருமே போய் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஷார்ட் ஃப்ளிக்ஸுங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அவங்கவுங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. நிறைய பேர் வந்து அஞ்சலி வந்து சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க, உங்களோட டைரக்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு பிரதர், ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதை வந்து அப்படியே எபிசோட் 2, 3, 4, 5 அப்படிங்கிற மாதிரி போங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அதுவும் ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு நமக்கு ப்ராப்பராக ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு ப்ரொடியூசர் அமையணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களில் நிறைய பேர் வந்து ஃபாரின்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் ப்ரொடியூசர் ஃபேமிலியாகவும் இருக்கலாம். மேபி உங்களில் யாருக்காச்சும் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் பண்ணுறோம் பிரதர் அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா
இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சியாக ஒரு வீடியோவில் தான். யார் யாரெல்லாம் அப்படி வராங்க, யார் கூட நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்கிறதையும் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். மூக்குக்குள்ள முடி போதுரா. அது முடிஞ்சிருச்சு. நீ என்ன இப்போ எதுக்கு எண்டில் வந்து உட்காந்துருக்குற? என்ன இவனோட மணிகள் தெரியுதாப்பா? இல்லை இல்லை தெரியுதா? ஐயோ இப்போ ஜட்டி போட்டு வா, டவுசர் போட்டு பழக்கத்தை கொண்டு வா முதல்ல. சரியா? படிப்பேன். ஆமாம், நாங்களாம் டாக்டர் கிட்ட தான் படித்தோம் தெரியுமா? இல்லை சும்மா சொன்னேன்டா, உன்னை கலாய்க்கிறேன். அப்பா ஸ்கூலுக்கு போறியா நீ? ஸ்கூலுக்கு போறியா நீ? ட்ரெஸ்ஸை தூக்காத. ஸ்கூலுக்கு போறியா நீ? அதையும் அவ்வளோ சோகமாக சொல்கிற? சரி மாலுக்கு போகலாமா? மாலுக்கு போகலாம். இது மட்டும் நல்லா சொல்கிற. போகலாப்பா, மாலுக்கு போகலாம். இது மட்டும் ஜாலியாக சொல்கிற. சரி நம்ம எல்லாரும் நம்ம கோஸ்டிஸை ஒரு மீட்டிங் போடுவோமா? யோ கோஸ்டிஸ்க்கு உமா கொடுக்குறியா இல்லை ஏபி ஃபேமிலிக்கு உமா கொடுக்குறியா? ரெண்டு பேருக்குமே வா. கிளம்புடா, இறங்குடா. நீ இறங்கு, அப்பா ஸ்டோரி சொல்லணும். இறங்கு, டெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஐயோ வேற இதுல ஸோ இவன் பண்ற அடப்பட தாங்க. இறங்குடா போடா. சரி இறங்கி, அப்பா கதை சொல்லிட்டு வருவாரு. அப்புறமா போ. ஏய் இப்பதான் அவனே இறங்குறான். பேசாம இருப்பா. மைக்கு பிடிக்கவா? எப்படி இருக்குங்க? ஸோ அங்கே போகணுமா? ஹாஸ்பிட்டல் சீல். ஹாஸ்பிட்டல் சீனா? ஆமாம். ஸோ வாங்க. ஸோ அப்புறம் எனக்கு காரை ஊசி போட்டாங்க. அங்கே பாருங்க. யோ கோஸ்ட் ஸ்டோரி சொல்ல சொன்னா உன் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்க. கோஸ்ட் ஸ்டோரி சொல்லியா? எனக்கு சோட்டில் பார்க்க போட கால் பாரு ஊசி போட்டாங்க. ஊசி போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். ஊட்டி கொண்டு மாலுக்கு கிளம்பிட்டேன். மால் தொண்டு நாட்டுக்கு வாங்க, மாலுக்கு போலாம். எனக்கு டபுள் கிச்சன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்ததே இல்லையா? இது மாலு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுதான் ஹாஸ்பிட்டல் சீனா. ஹாஸ்பிட்டல் சீன்ல வந்துட்டு ஒரு மாலு திறந்துருக்கு. எல்லாரும் வாங்க, நீங்க நம்ம பார்க்க போறது மைக்கு போன்ல வைக்கவா? இங்கதான் ஏன் வைக்கணும்? அப்பா சட்டையில தானே மாட்டிருப்பாரு. சரி என்ன ஏதோ தளபதி வாய்ஸ் தெரியல. குறிக்கும் குச்சி குச்சி குழந்தைங்களா அனுப்புங்களே. வணக்கங்கண்ணா. இல்ல அதெல்லாம் மாட்டக்கூடாது. சரி வா இறங்கு, போதும். அப்பா பார்த்து வீடியோ எடுக்கணுமா? சோ வீடியோ எடுக்கணுங்கிறான். இறங்குடா. சரி நீ இறங்கு. அப்பா பேசுறதுக்கு அப்புறம் நீ பேசுவா. இறங்குவா. நான் உனக்கு ஒரு சேனல் தனியா ஆரம்பிச்சு கொடுத்துறேன். அதுல என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன். ஆளை விடு. இறங்கு முதல்ல. ஆரம்பிச்சு விடுவா. ஆரம்பிக்கலாமா? நீயே கேளு அவங்க கிட்ட. ஐயோ அதல்ல, நீ உனக்குன்னு தனியா ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமா கேளு. கேளு. அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஆமா. இன்பாக்ஸ் பண்ணுவாங்க எனக்கு. ஆமா இன்பாக்ஸ் இவருக்கு பண்ணுவாங்க. ஆமா வச்சிருக்காருல ஐ அர்ஜுன் பிரபாகரன். ஏ போடு வா இறங்கு போயா. சரி வலி. இன்பாக்ஸ் பண்ணுங்க. பிச்சா பாப்பா. ஐயோ
வாடா இறங்குடா. சரி வா இறங்கு வா இறங்கு வா. சரி நான் போறேன். சரி அப்ப போறோம். சரி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போப்பா. ஏய் வாடா. வா கீழே இறங்கு வா. அர்ஜுன் வா அர்ஜுன் போடு அர்ஜுன். அந்த கரை சுத்தி போயிக்கு. சரி தலை சுத்தி போயிருக்கா. வா இங்க வா. யோ என்னப்பா இப்படிலாம் பண்ணாங்கன்னா நான் என்ன பண்றது? இப்படி என்னத்த நான் எப்போ அப்புறம் எப்படி நான் எடுத்து முடிக்கிறேன்? வாயா தூக்குடா அவனை. எப்பப்பா ஒரு ஷோல வந்து உட்கார்றதுக்கு எவ்வளவு காம்ப்ளிகேஷனா இருக்கு. இந்த சீட் வந்து ஒரு ஹாட் சீட்டுங்க. இதுல வந்து உட்கார்றதுக்கு எவ்வளவு பெரிய இது இருக்கு பாருங்கன்னா. நீ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் அந்த சேர் வராது, நான் வருவேன். ஆமா எங்கப்பா அங்க பாருப்பா, இழுத்தா ஒவ்வொரு பக்கம் போகுதுப்பா. அப்படி உட்காந்தவா. ஓகே லைட்டாவா அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லாது, லெஃப்டா ரைட்டான்னு சொல்லுப்பா. உனக்கு லெஃப்ட் இல்லைன்னா எனக்கு ரைட்டு. இப்படி போயிடுறேன் மிஸ்ஸாம. இப்படி சொல்லவா. ஹலோ கோஸ்டீஸ், இப்படி வரேன். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். உனையெல்லாம் உட்கார வச்சேன்னா அவ்வளோதான் தம்பி. ஏய் இது அவர்ல தெரியல. இங்க பாரு வசந்த் சார்பா. அப்படி வருவாப்புல. அப்படி வேணாம் நமக்கு, நம்ம இப்படி போயிடலாம். ஓகேவா? நான் அவர் ஒரு லெஜெண்ட். நம்ம நார்மலாக ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ரைட்ல போ லெஃப்ட்ல போன்ட்டு வாங்கிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள எப்படினாலும் இது கட்டாயி தான் போக போகுது, ப்ளூபர்ஸுக்கு தான் போக போகுது. அதனால இதுலேயே மீசையை முறுக்கி அழகுபடுத்திக்கிறேனே. ஆமா கொடுங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வேணும். ஆனால் எனக்கு மேக்கப் பிடிக்காது. ரியாலிட்டி இஸ் த பெஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் த இந்தியா. போலாமா? தஞ்சாவூருக்கு பக்கத்துல ஒரு தனி வீடுங்க. இந்த வீடு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா. இது ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறியாவா? நான் போடுப்பா ஒரு ஃப்ளோல. ஐயோ அந்த வீடு வந்து கதைக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, உனக்கு தெரியுமா? அதை நானே ஒரு மாதிரி அவங்க சொல்றாங்கப்பா, குழப்பி சொன்னாங்க. அதை நான் ஆர்டர் படுத்தி ஒரு ஆர்டரா வச்சிருந்தேன்னா நீ அதை உடச்சி விடுறது உன் வேலை. இந்த பாரு அடுத்து பிளாக்ஸை கூட்டு போறான் பாரு வந்து கொண்டு வந்து. ஐயோ யாரா நீங்களாம் அநியாயம் பண்றீங்கடா. நான் ரிச்சுவல்ல அடுத்து வெப்சீரிஸா பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குல்ல. பேசாம அர்ஜுன ஹீரோவை போட்டான்னா சரி போலாம், முதல்ல கதைக்குள்ள போலாம். அப்படி அங்கேருந்து ஓடி வரணுமா அதை போட்டுட்டு டெவில்ஸ் கிச்சன் சொல்கிறதுக்கு? விழுந்துடாத போ.